ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம துபாய் டு தன்சானியா போகிறது தான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எமிரேட்ஸ் டெர்மினலில் ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு செக்இன் லொக்கேஷன் இருக்குது. அந்த வழியாக செக்இன் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கோம். எத்தனை பேருக்கு இது தெரியாது. நார்மலாக பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு செக்இன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு செப்பரேட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக இருந்தது. இமிக்ரேஷன் கூட நம்ம நின்று ஸ்கேன் பண்ண வேண்டாம், அப்படி நடந்தாலே கிளியர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம இப்போ எமிரேட்ஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம், பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச்சுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட உட்காந்துருக்கேன். பாருங்கள் எப்படி வியூ பாருங்கள். இந்த டியூட்டி ஃப்ரீ எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் இந்த எமிரேட்ஸ் பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் லான்ச்சும் இங்கே தான் இருக்குது. அப்படியே அந்த ஃபுல் ஏர்போர்ட் டெர்மினலே மேலே ஃப்ளோர் வந்து லான்ச்சாக தான் இருக்கும். ஸோ லான்ச்சில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம போர்டிங்க்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 9:25 ஃப்ளைட்டு. டைம் இப்போவே 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி கேட் நம்பர் B27லேருந்து நமக்கு ஃப்ளைட்டு டிபார்ச்சர். இதான் பாருங்கள், B27க்கு வந்தாச்சு. போர்டிங்கும் நம்ம வரோம். நான் தான் லாஸ்ட்டு. ஸோ ஃப்ளைட் பாருங்கள். இன்றைக்கி சீட்டு வந்து 18K. நான் எப்போவுமே என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 44 இந்த 42 அப்படி தான் எடுப்பேன். இப்போ வந்துட்டு நம்ம கோல்டு மெம்பர் ஆகிட்டனால நமக்கு ப்ரிஃபரபிள் சீட்ஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான். அதனால தான் ஃப்ரண்ட்டில் எடுத்திருக்கேன். ஷார்ப்பாக 9:25க்கு புஷ் பேக் பண்ணுறாங்க. சீட் நம்பர் ஃபஸ்ட்டு சீட் வந்து எக்கனாமியில் 17K, அடுத்து வந்து 18. ஸோ நம்ம 18 செகண்ட் ரோ எடுத்திருக்கேன். ஏன்னா எப்போவுமே பேக்கில் உட்காந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைமு ஃப்ரண்ட்டில் உட்காந்தப்போ ஃப்ளைட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. சரி, அதனால தான் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்தேன். பாருங்கள், இப்போ ஏ கான்கோர்ஸ் இதில் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய A380 டபுள் டக்கர் ஃப்ளைட் நிற்கும். இங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள். அந்த விங்ஸ் பாருங்கள், இந்த எட்ஜு டு அந்த எட்ஜு அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எப்போவுமே வந்து இந்த 3 பில்டிங் இருக்கும் எமிரேட்ஸில் வந்துட்டு, ABCன்ட்டு. நம்ம பியிலேருந்து போர்டானும். இது வந்து ஏல வந்து நீங்கள் நிறைய A380 ஃப்ளைட்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்த ஃப்ளைட்டு அடுத்து நிற்கிறதும் A380 தான் நிறைய இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி மார்னிங் பார்த்திங்கன்னா நிறைய A380 டிபார்ச்சர் ஆகும் இந்த இடத்துலேருந்து. பாருங்கள், ஸோ ஃபுல்லாகவே இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நான் நிறைய கண்ட்ரி போயிருக்கேன். ஆனால் துபாய் ஏர்போர்ட் மாதிரி நீங்கள் A380 ஃப்ளைட்ஸு வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளோ ஃப்ளைட் நிற்கும். அதுவும் நீங்கள் மார்னிங் ஒரு 9 o'clock முன்னாடி உங்கள் ஃப்ளைட்டுன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் பார்க்க முடியும் நீங்கள். ஸோ இது பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ கேமரா. இது ரன்வேல என்ட்ரு வரும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. ஸோ டேக் ஆஃப் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சவுண்டு ரியல் சவுண்டில் என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஆஃப் ஆகிட்டோன்னு நான் பேசுகிறேன்.
கேமராவில் பார்த்தோன்னா வேர்ல்டு ஐலாண்டுக்கு மேலே ஃப்ளைட்டு டேர்ன் ஆகுது பாருங்கள். இது டவுன் கேமரா. நமக்கு விண்டோ வழியாக தெரியல, அதனால தான் நான் கேமரா வியூ காட்டினேன். ஸோ புர்ஜ் கலீஃபா அதெல்லாம் தெரியும். இங்கே பாருங்கள், ரைட்டில் வந்து பாம் ஜுமைரா. ரொம்ப ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கனால அந்த இன்ஜின் வந்து கவர் பண்ணிடுச்சு அந்த பாம் ஜுமைராவை. ஆனால் நேக்கடையில் பார்க்குறப்போ நல்லா கிளியராக தெரியுது. துபாய் எப்படி இருக்குன்ட்டு டேக் ஆஃப் ஆன உடனே ஒரு ஏர்போர்ட் ரைட் சைடில் தெரியுது. இது எந்த ஏர்போர்ட்டுன்னு தெரியல நமக்கு சரியா. பாருங்கள், ஒரே ஒரு ரன்வே. இதுவும் என்னன்னு தெரியல, ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன். நைட்டு பார்த்திங்கனாலும் இதே ஷேப்பில் லைட்டும் எரியும். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெனு கார்டு கொடுத்துருக்காங்க மீலுக்கு, லஞ்சு. ஸோ சலாடு, சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, அப்புறம் டெசர்ட் வந்து சாக்லேட், அந்த மாதிரி சாக்லேட் மில்க் கேக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் இருக்குது. அது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அரபிக்லேயும் இருக்குது. ஸோ எமிரேட்ஸில் வந்து நீங்கள் வந்து மெனு இல்லாமல் நீங்கள் எப்போவும் நூடுல்ஸ் கேட்டிங்கன்னா நூடுல்ஸ் கூட கிடைக்கும். அது மெனுவில் இருக்காது. ஆனால் நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் நூடுல்ஸ் கேட்டால் கிடைக்கும். பாருங்கள், நம்ம சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டெசர்ட் தான். இப்போ வந்து நம்ம சலாலா மேலே வந்திருக்கோம். பாருங்கள், இவ்வளோ தூரம் ட்ரையாக இருந்தது. கரெக்டாக சலாலா மேலே க்ளவுடு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஏன்னா இது வந்து கரீஃப் சீசன் சொல்லுவாங்க. சலாலாவில் ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் வரும். ஸோ அந்த க்ளவுடு இப்போ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. என்னன்னு தெரில, 11 மணி கூட ஆகல, அதுக்குள்ளே லஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், எப்படியும் நான் இப்போ சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா நான் லாஞ்சில் சாப்பிட்டனால அப்புறமா லேட்டாக தான் சாப்பிடுவேன். க்ளவுட்ஸ் பாருங்களேன். இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து சலாலாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது எப்படி அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகி ஸ்டே ஆகுதுன்னு தெரில. ஏன்னா அது தாண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த யமன் அந்த பார்டரை தாண்டிட்டு இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இதுதான் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டு. நம்ம சோமாலியாவுக்குள்ளே என்டர் ஆகும் ஃப்ளைட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சோமாலியா தான். சோமாலியா தாண்டி அதுக்கப்புறம் தன்சானியாக்குள்ளே ஃப்ளைட் போகும். நமக்கு லக் இருந்ததுன்னா ஜன்சிபார் தெரியும். ஜன்சிபார் மேலே போச்சுன்னா கிளியர் வாட்டர்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் கிளியர் சூப்பராக தெரியும் நமக்கு. இது பாருங்கள், இதெல்லாமே வந்து ஜன்சிபார் மாதிரி தான் தெரியுது மேப்பில் பார்த்தா. தூரத்தில் அந்த ஐலாண்ட் தெரியுது பாருங்கள். ஆமாங்க, ஜன்சிபார் தான். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், தண்ணி என்ன கலரில் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஜன்சிபாருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தர்சலாம் வந்துட்டோம் ஜன்சிபார் போகலாம். அப்படி இல்லைன்னா ஜன்சிபாருக்கும் டைரக்ட் ஃப்ளைட் இருக்கும். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, கண்டிப்பாக தர்சலாம் வாங்க. தர்சலாம் வந்துட்டு இங்கே நேஷ்னல் பார்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜன்சிபார் போங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எந்த பார்க் இருக்குது, எங்கே போகலாம், எப்படின்ட்டு தன்சானியாவில் என்னென்ன ஃபேமஸான இடங்கள்லாம். இப்போ பாருங்கள், நம்ம லேண்ட் ஆகுறதுக்கு கீழே இறங்குறோம். ஸோ ரொம்ப க்ளவுடாக இருக்குது. அநேகமாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஆனால் வெதர் ரிப்போர்ட்டில் வந்துட்டு மழைலாம் பெய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை தான் போட்டிருந்தாங்க. டெம்பரேச்சரும் 26 கிட்ட தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடு இருக்குது. சுத்தமான மழைக்கு ப்ரிப்பேர்ட் ஆகலை. மீன்ஸ் எந்த க்ளோத்தும் மழைக்கு போடுற மாதிரி எடுத்துகிட்டு வரல. ஓகே, இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுடுக்குள்ளே ஃப்ளைட் என்ட்ரு பாருங்கள். நல்ல திக்கான க்ளவுடாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பம்பியாக இல்லை. நார்மலாக க்ளவுட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பயங்கர ஒரு டர்புலன்ஸ் இருக்கும் சில நேரத்தில். ஆனால் இது அந்த அளவுக்கு இல்லை. அதனால் மழை பெய்கிற சான்சஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை மேகங்களுக்குள்ளே போகிறப்போ பயங்கர பம்பியாக இருக்கும். இந்த இன்ஜினோட எட்ஜை பாருங்கள், நம்ம ஃப்ளைட்டு போகிற ஸ்பீடு தெரியுது. இது வந்து
வந்து நம்ம 560 மைல்ஸ் பெர் ஹவரில் வந்துட்டுருந்தோம். இப்போ வந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா 315 தான். ஸோ 200 மைல்ஸ் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்பீடு எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ ஆக்சுவல் ஸ்பீடில் நம்ம அந்த க்ளவுடை கிராஸ் பண்ணோன்னா நம்ம ஃப்ளைட்டோட ரியல் ஸ்பீடை பார்க்க முடியும். பாருங்கள் 300 மைல்ஸ் பெர் ஹவர் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ தன்சானியாவுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வீசா ஆன் அரைவல் ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். $50 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் வீசாவுக்கு, வீசா சார்ஜஸ்ஸு. நீங்கள் பெஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் எடுத்துருங்க. அப்போ இங்கே வந்தீங்கன்னா க்யூவில் நிற்க வேண்டாம். ஏன்னா இங்கே நீங்கள் வீசா ஆன் அரைவலில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது ப்ராசஸும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஒரு கவுண்டரில் நின்று ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனு, அடுத்த கவுண்டரில் நீங்கள் பேங்க்கு பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அண்ட் விசா இஷ்யூவன்ஸ். ஸோ இத்தனை ப்ராசஸ் எடுக்கும். அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் இமிக்ரேஷன் கவுண்டரில் போய் நின்றுடலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. இன்கேஸ் பிளான் பண்ணாமல் ஷார்ட்டாக பிளான் பண்ணி வரவங்களுக்கு ஆன் அரைவல் விசா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ப்ரைஸ் எல்லாமே சேம் தான். $50 3 மந்த் வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் 60 days தான் ஸ்டே பண்ண முடியும். அதில் சிங்கிள் என்ட்ரி விசா. பாருங்கள் இப்போ நம்ம ரொம்ப நல்லாவே கீழே வந்துட்டோம். தன்சானியாவில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோடெல்லாம் வந்து நல்லா தார் ரோடு போட்டிருப்பாங்க. ஆனால் ரூரல் ஏரியாவில் இருக்க ரோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி மண் ரோடுங்க தான் இருக்கும். அதே இது சன்சிபார் போனீங்கன்னா இங்கே இந்தியாவில் பழைய காலத்து கிராமங்கள் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும் இப்போவும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பழைய காலத்து கிராமம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம பிள்ளைங்க பார்த்து வெளில காட்டி கொடுத்தோம்னா சன்சிபார் கூப்பிட்டு போய் ஒரு 2 கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிங்க. ஃபுல் ஐலாண்டை ஒரு 2 hours ரவுண்ட் அடிச்சிடலாம். அப்படி அடிச்சிங்கன்னா க்ளீனாக தெரியும். பாருங்கள் இங்கே தன்சானியாவில் இது நான் வரது செகண்ட் டைம். இங்கே இன்னொன்று என்னென்னா வீடுங்க கலரெல்லாம் டெரஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கலரில் தான் அடிச்சிருப்பாங்க. இது பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் ரெட்டு இல்லைன்னா க்ரீன், மோஸ்ட்லி இந்த கலரில் தான் இருக்கும். க்ரீனரி ஆஃப்ரிக்கானாலே நான் ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சேன் ஆஃப்ரிக்கானாலே ட்ரையாக இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி ஆஃப்ரிக்கானாலே ஃபுல் க்ரீனாக இருக்குது எல்லா இடமே. நான் நிறைய கண்ட்ரி போயிருக்கேன் ஆஃப்ரிக்காவில், எல்லாம் ஃபுல் க்ரீனரியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி ஆஃப்ரிக்காவிலேருந்து வர ஃப்ரூட்ஸ் நம்ம இந்தியாவில் வாங்குறதோ இல்லைன்னா துபாயில் வாங்குறதோ ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து டபுள் த சைஸ் இருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும். எஸ்பெஷலி தன்சானியாவில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களோட அவகேடோ வாங்கிட்டு போங்க. எப்படியும் ஒரு அவகேடோவே 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். தேங்காய் சைஸுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ பெருசாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள் நம்ம லேண்டாக டிசென்ட் ஆகிட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா இந்த ரோடு தெரியுது பாருங்கள், மண் ரோடுங்க தான் இது எல்லாமே. ஹைவேஸ் மட்டும்தான் நார்மல் தார் ரோடு இருக்கும், மீதி எல்லாமே மண் ரோடுங்க தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லேண்ட் ஆகிறோம். லேண்டிங்கை ஒரிஜினல் சவுண்டில் லிசன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லேண்ட் ஆகிட்டோம். மழை பெஞ்சிருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுது ரோட்டில், ரன்வேயில். இது ஃப்ரண்ட் வியூ கேமரா பாருங்கள். ரன்வேயோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக தன்சானியா ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃப்ளைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 hours 15 minutes ஆகிருந்தது. ஸோ இங்கே ஏர் தன்சானியா கூட இருக்குது, அவங்களும் ட்ரீம் லைனர் வச்சுருக்காங்க. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஏர்லைன்ஸ், அது மாதிரி தன்சானியா இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாப்புலரானது. ஏர் தன்சானியா ரொம்ப லிமிட்டட் தான் வச்சுருக்காங்க, ஆனால் லேட்டஸ்ட்டு ஃப்ளைட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் ஏர்லைன்ஸும் ஓகே. ஒரு குயின் ஆஃப் த ஸ்கை நிற்கிது பாருங்கள், போயிங் B747 குயின் ஆஃப் த ஸ்கை, என்னோட ஃபேவரட். சரி பாருங்கள், தன்சானியா ஃப்ளைட் 2 இருக்குது, 2மே ட்ரீம் லைனர். كما نرجو أن تكونوا قد استمتعتم برحلتكم آملين أن نكون بخدمتكم مرة أخرى في المستقبل. ஓகே, நம்ம அரைவ் ஆகிட்டோம். ஸோ நேராக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே போக வேண்டியதான். நம்ம இமிக்ரேஷன் இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம பின்னாடி உட்காந்தோன்னா ரொம்ப டைம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தன்சானியாவோட டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு வேணும், ஏதாவது டவுட்டு, வீசா, டிக்கெட்ஸ், சைட் சீயிங் லொக்கேஷன்ஸ், ஏதாவது கிளாரிட்டி வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்கிட்ட மெசேஜ் அனுப்புங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது பாருங்கள், எமிரேட்ஸ் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெளியே வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இமிக்ரேஷனுக்கு. லக்கேஜ் இல்லாதனால நான் வெளியே வந்துட்டேன், இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி. இது பாருங்கள், கார் பார்க் அவுட் சைடு உங்களுக்காக காட்டுறேன். தேங்க்யூ.